நாம் இந்த வீடியோவில் பசுமாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பசுக்கள் குறைந்தபட்சமாக 15 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. பசுமாட்டால் மாடிப்படி ஏற முடியும், ஆனால் இறங்க முடியாது. ஏனென்றால் அதனுடைய முழங்காலுக்கு சரியாக வளையும் தன்மை கிடையாது. பசுமாடு அதனுடைய வாழ்நாளில் 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை பால் கொடுக்கும் திறன் கொண்டது. ஒரு நாளில் 10 முதல் 15 முறை கீழே உட்கார்ந்து எழும் தன்மை கொண்டது பசுமாடு. சாதாரணமாக 500 கிலோ எடை உள்ள பசுமாடு ஆண்டுக்கு சுமார் 10 டன் சாணியை கொடுக்கும். ஒரு நாளில் 6 முதல் 7 மணி நேரம் இரை உண்ணவும் 7 முதல் 8 மணி நேரம் அதனை அசை போடவும் செய்கிறது. ஒரு நாளுக்கு 40,000 முதல் 50,000 வரை தாடையை அசைக்கிறது. ஒரு பசுமாடு நாள் ஒன்றுக்கு 10 லிட்டர் முதல் 12 லிட்டர் வரை சிறுநீரும் 15 கிலோ முதல் 20 கிலோ சாணியும் தருகிறது. பசுமாடு 100 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க வல்லது. மாடு பற்களால் எதையும் உண்ணுவது இல்லை, நாக்காலும் இரலாலும் மட்டுமே உண்ணும் திறன் கொண்டது. பசுமாட்டிற்கு வயிறு பகுதி ஒன்று உள்ளது, ஆனால் உண்ணும் உணவு செரிமானத்திற்கு 4 பகுதி உள்ளது. மாட்டின் கண்கள் இருபுறமும் இருப்பதால் 4 பக்கமும் பார்க்கும் திறன் கொண்டது. கிட்டத்தட்ட 360 டிகிரி முழு வட்டம் ஒரே சமயத்தில் பார்க்கும். பசுமாடு நுகரும் திறன் அதிகம் கொண்டது. சுமார் 6 கிலோமீட்டர் வரை உள்ள பசுமையை கண்டறிந்து அதனை சாப்பிடும். பசுமாட்டின் உடல் வெப்பநிலை 101.5 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுவரை அதிக நாட்கள் வாழ்ந்த மாட்டின் வயது 48 வயது 9 மாதங்கள் ஆகும். பசுமாட்டால் மாடிப்படி ஏற முடியும், ஆனால் இறங்க முடியாது. பசுமாடு நாளுக்கு சுமார் 40-50 லிட்டர் உமிழ்நீரை சுரந்து ஜீரணத்துக்கு பயன்படுகிறது. உலகத்தில் உற்பத்தியாகும் மொத்த பாலில் 90% பசும்பால். உலகத்திலேயே அதிகமாக பால் சுரந்த பெருமை ஹோல்ஸ்டைன் இனத்தைச் சேர்ந்த மாட்டை சேரும். அது ஒரு ஆண்டில் சுமார் 26,897 கிலோமீட்டர் பாலை சுரந்தது. ஒரே நாளில் 97 கிலோ பாலை சுரந்து உலக சாதனை செய்த மாட்டின் பெயர் உர்பே ஆகும். மனிதனின் வளர்ப்பு பிராணிகளில் முக்கியமானது பசு. அரோச் எனப்படும் காட்டு மாடுகளின் வம்சாவளியாக வந்தவைதான் பசுமாடுகள். தென்கிழக்கு துருக்கியில் 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு இவை வீட்டு வளர்ப்பு பிராணியாக வளர்க்கப்பட ஆரம்பித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தற்போது பசுக்களில் 80 இனங்கள் உள்ளன. உலகில் 140 கோடி பசுக்கள் உள்ளன. இப்போது உயிரினங்களின் மரபணுக்களை விஞ்ஞானிகள் வேகமாக பட்டியலிடுகிறார்கள். கடந்த 2009ஆம் ஆண்டில் பசுக்களின் மொத்த மரபணுக்களை பட்டியலிட்டதில் அவற்றின் 22,000 வகை மரபணுக்கள் அறியப்பட்டிருந்தன. அவற்றில் 80% மரபணுக்கள் மனிதர்களுடன் ஒத்துப்போகின்றன. அதனால்தான் அவை நம்முடன் இணக்கமாக பழகின்றன. பசுவின் பாலிலிருந்து பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. பசுவின் கழிவான சாணம், கோமியம் போன்றவற்றை உரமாகவும் மருந்தாகவும் பயன்படுத்துவது உண்டு. மாடுகள் தினமும் 10 முதல் 12 மணி நேரத்தை தரையில் படுத்து கழிக்கின்றன. அப்போது அவை அசை போடவும் உறங்கவும் செய்கின்றன. சராசரியாக அவை 4 மணி நேரம் தூங்குகின்றன. மாடுகளால் நின்று கொண்டு தூங்க முடியாது. மற்ற கால்நடைகளைப் போலவே பசுக்களும் புற்களை மேய்ந்து திரும்பிய பின்னர் தளர்வாக படுத்துக்கொண்டு மேய்ந்த புற்களை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து மெல்லுகின்றன. இதையே அசை போடுதல் என்கின்றோம். அது உணவை நன்கு அரைக்கவும் எளிதில் செரிக்கவும் உதவுகிறது. மாடுகள் மனிதர்களை விட உடல் பலம் மிக்கவை. நன்கு வளர்ந்த பசு சுமார் 5 மனிதர்களின் வலிமையை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர். அவற்றால் 2,910 நியூட்டன் சக்தியை வெளிப்படுத்த முடியும். பால் தரும் பசுமாடுகளுக்கு ஒரு நாளைக்கு 45 கிலோ உணவு தேவை. பசுக்கள் சாப்பிடும் உணவுகள் செரிமானம் ஆகும்போது நிறைய மீத்தேன் வாயு கழிவுடன் வெளியேற்றப்படுகிறது. ஒரு மாடு 250 முதல் 500 லிட்டர் மீத்தேன் வாயுவை வெளியிடுவதாக மதிப்பிடப்பட்டு உள்ளது. இது சுற்றுச்சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. மாடுகள்
பெரும்பாலும் புல் மேயும் போது ஓய்வெடுக்கும் போதும் வடக்கு அல்லது தெற்கு நோக்கி முகத்தை வைத்து கொண்டிருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. அவை சூரியனையோ காற்றடிக்கும் திசையையோ பொருட்படுத்துவதில்லை என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது.